ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்டாஃப் CA 360. நாம் இன்னைக்கு ஜூலை 13 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட், தட் இஸ் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கமிட்டிஸ் டு டிராஃப்ட் தி யூனிஃபார்ம் சிவில் கோட் UCC. சரியா? ஸோ எந்த ஒரு கமிட்டி அமைச்சு அதை வந்து அந்த டிராஃப்டிங் பேனலை உருவாக்கியிருக்காங்க, அதுக்கு வந்து ஹெட்டாக யார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். சரியா? இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டேட்ஸில் தான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட், குஜராத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசாம் தான். இப்போ வந்து போன ஒரு 2 months பிஃபோர் வந்துட்டு அசாமில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் டு தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, 1867 போர்ச்சுகீஸ் வந்துட்டு காலனைஸ் பண்ணியிருந்தாங்கல்ல கோவாவில். அப்பயே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே வந்துட்டு அவங்க ஒரு ஃபார்மேட்டில் இருந்ததுனால இப்போ வரைக்கும் கோவா அந்த ஒரு இதில் இருக்காங்க. ஏன்னா இப்போ மித்த இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணல. எப்படின்னா இப்போ வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, வேறு ரிலீஜியன்ஸ் இருக்குது. பட் இப்போ வந்து ஒரு டைவர்ஸ்னால் வந்துட்டு ஒவ்வொரு ஃபார்மேட்ஸ்க்கும் வந்துட்டு வேறு மாதிரி. இப்போ முஸ்லீம் வந்து ஈஸியாக வந்து தலாக்னு அந்த முத்தலாக் சிஸ்டம் படி வந்து டைவர்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சொத்து இதில் பார்த்திங்கன்னா அதில் ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் வந்து அடாப்ஷனில் ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு வரிசையாக மேரேஜில் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் வந்து ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. ஸோ அதில் வந்து போன ஸ்டேட் என்னன்னா அசாம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மகாராஷ்டிராவும் கொண்டு வரதுக்கான பிளானிங்கில் இருக்காங்க. ஸோ அதுக்கான டிராஃப்டிங் பேனல் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஹெட்டை தான் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். சரியா? ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கமிட்டி டு டிராஃப்ட் தி யூனிஃபார்ம் சிவில் கோட் அண்டர் யாரோட ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் ரிட்டையர்ட். சரியா? ஸோ அவங்களுடைய ஒரு ஹெட்டாக கமிட்டியோட ஹெட்டாக இருந்து அவங்க கீழே வந்து 7 members இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து டிராஃப்ட் பண்ணுறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஸோ ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் ரிட்டையர்ட். ஓகேவா? ஸோ இது இந்த ஒரு டிராஃப்ட் பேனலுக்கான ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க சப்மிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இட் டேக்ஸ் டைம் 6 months அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை அக்செப்ட் பண்ணி எந்த அளவு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். சரியா? ஸோ அப்போ வந்து யார் இது வரைக்கும் இந்த ப்ராக்டிசஸ் யூனிஃபார்ம் சிவில் கோடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவா வந்து 1867 போர்ச்சுகீஸ் காலனைஸில் இருந்தே அதுக்கப்புறம் அவங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உத்தரகாண்ட், குஜராத், அசாம், அப்புறம் மகாராஷ்டிரா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். The high-level committee to review art laws was constituted by the ஸோ அந்த ART law அப்படின்னு சொல்லக்கூடியது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 2001 கொண்டு வந்தாங்க. இது என்னன்னா அந்த ஃப்ரேம் ஆஃப் ஒர்க்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்து இந்த செயற்கை கருத்தரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்களே, ஸோ அந்த மாரி வந்து இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். எந்த விதமான ஃபோர்ஜரி கேஸஸும் வரக்கூடாது. அவங்களுக்கான அந்த எக்ஸை ஸ்டோர் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த 12 months இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கணும். அந்தமாரி அந்த விதமான இதுலெல்லாம் வந்து எல்லா விதமான ப்ராக்டிசஸும் கரெக்டாக போகணும். எதுவும் வந்து தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெகுலேஷனாக தான் 2001 வந்து பார்த்திங்கன்னா ART laws அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தாய்மை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுலெல்லாம் இப்போ வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்து இதை ரெகுலேட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ யாருக்குன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் கீழே வந்து இதுக்கான ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் கீதா மிட்டல் தான் வந்துட்டு ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் கீதா மிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அந்த கமிட்டி ஹெட்டாக வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட். ஓகேவா? ஸோ அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ஆக்ட் 2021 அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா relevant and regulations notified up to 2026. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக 2001 தாய்மை சட்டம், 2001 ART அந்த ஆக்ட், ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் 2001. ஓகே, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கான அமெண்ட்மெண்ட் அண்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்து அதுக்கான ஒரு
ஒரு குழு அமைச்சு அதுக்கான ஹெட்டு போட்டு இதுக்கான ஒரு அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்ஸை வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸோ ஹை லெவல் கமிட்டி டு ரிவ்யூ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி லாஸ் கவர்னிங் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி சென்டர்ஸ். இந்த சென்டர்ஸை ஒழுங்குபடுத்தணும், அதுக்கான ஒரு இதுதான் வந்து இப்போ 2026 இந்த சென்டர்ஸை வந்து ஒழுங்குபடுத்தணும், அதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்ஸை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய ஃபோர்ஜரி ப்ராக்டிசஸ்லாம் இது மூலிமா நடக்குது அப்படிங்கிறத சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். Which company developed the once weekly insulin injections weekly? சரியா? ஸோ இந்த ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்சுலின் பற்றாக்குறையினால் இப்போ சுகர் இருக்குது, சுகருக்காக வந்து ஊசி போடுறது வந்து பார்த்திங்கன்னா 365 டேஸும் வந்து கண்டினியூஸ்லி எவ்ரிடே வந்து அவங்க வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் ஓவராக இருக்கவங்க வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி, அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சு, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு டைமுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸை குறைச்சி வீக்லி 1 போட்டாலே வந்து போதும். சரியா? ஸோ அப்போ ஓவராலாக வந்து ஒரு 52 இன்ஜெக்ஷன்ஸ் கணக்குப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது போட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாலையும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன்ஸ் வீக்லி இன்சுலின் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ 52 பெர் இயர் வந்து ஃபார் தி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் போட்டாலே போதும். அண்ட் இட்ஸ் சூட்டபிள் ஃபார் போத் தி வந்து அடல்ட்ஸ் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு மெலிட்டஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுத்துக்குமே இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ யார் இதை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோவோ நார்டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? அந்த வீக்லி நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீக்லி இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பை தி டேனிஷ் பார்மசூட்டிக்கல் கம்பெனி நோவோ நார்டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனி மூலியமாக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு லான்ச் திஸ் 1 வீக்லி இன்சுலின் ட்ரீட்மெண்ட். சரியா? ஸோ இதை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ டயபிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக காணப்படுது. நம்ம இந்தியாவில் அதிகமாக வந்து நிறைய பேர் இதனால் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டைப் 1 டைப் 2 போத் டயபிட்டிஸும் டைப் ஆஃப் டயபிட்டிஸும் பார்த்திங்கன்னா இந்த வீக்லி இன்ஜெக்ஷன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். நோவோ நார்டிக்ஸ் கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க வீக்லி இன்ஜெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட். The 850 crore non-leather footwear manufacturing project was launched at. ஓகேவா? ஸோ எங்கே இதை லான்ச் பண்ணியிருக்காங்க? 850 crores worthல வந்து லெதர் இல்லாமல் நான் லெதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லெதர் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு அதிகப்படியாக பண்ணுறோம், 37% பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்தோம். சரியா? நான் வந்து லெதர் எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம தான் வந்து லீடிங்கில் இருக்கோம், அதை இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே என்னென்னா நான் லெதர் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒர்த் வந்து 850 crores ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. சரியா? ஸோ மேஜர் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி. சரியா? நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் 850 crores வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் லெதர் ஃபுட்வேர் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கா? இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தது வந்து எவர்வேன் தைவான் ஃபுட்வேர். சரியா? ஸோ இவங்களும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூனிட்டும் சேர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அடிடாஸ். சரியா? ஸோ அடிடாஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் பார்ட்னராக அந்த ஒரு நிறுவனத்துக்கு அவங்க வந்து நம்மளுக்கு அடிடாஸ் தெரியும், வந்து ஃபுட்வேர்ஸ் வச்சுருக்காங்க, எல்லா விதமான அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் யூஸ் பண்ணுறதுல கூட அடிடாஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனியோட பார்ட்னராக இருந்து செயல்பட்டு இந்த நான் லெதர் ஃபுட்வேர்ஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கான ஒர்த் எவ்வளோ? 850 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கான ஃபவுண்டேஷனை லைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கணும். சரியா? ஸோ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் தி நான் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் யூனிட் அட் கள்ளக்குறிச்சி. ஓகே, சரி நெக்ஸ்ட்.
During Prime Minister Narendra Modi's visit to New Zealand, how many MOUs were signed? Okay, so MOUs Memorandum of Understanding எவ்வளோ சைன் பண்ணியிருக்காங்க? இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 18 Memorandum of Understanding வந்து சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மெயினாக என்ன கோர் எடுத்து செயல் பண்ணால் சைபர் செக்யூரிட்டி அண்ட் கிரிமினல் டெக்னாலஜிஸ், அப்புறம் வந்து சப்ளை செயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஏஐ, இந்த இதில் ரிலேட்டடான வந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இதை பற்றின டிஸ்கஷன்ஸ்லாம் போச்சு. அதை பைலேட்ரலாக நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆஃப்டர் டு தி 40 years வந்துட்டு ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட்டிங் நியூசிலாண்ட்ஸ் அப்படின்னா இது வந்து எவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகேவா? ஸோ அது யார் போயிருக்கா? நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காங்க. அண்ட் ஹவு மெனி MOUs வேர் சைன்டு பிட்வீன் தி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ வந்து நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை சைன் பண்ணியிருக்காங்க? 10. ஓகேவா? சரி. ஸோ இது வந்து பைலேட்ரல் டாக்ஸ் வித் கிறிஸ்டோஃபர் லக்ஸான். சரியா? ஸோ கிறிஸ்டோஃபர் லக்ஸான் தான் நியூசிலாண்டோட பிரைம் மினிஸ்டர். நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட வந்து பைலேட்ரல் டாக்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 10 Memorandum of Understanding சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 40 yearsல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த விசிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைலேட்ரல் ட்ரேட் வந்து ஏற்கனவே வந்து இவங்களோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ்லாம் போச்சு. பட் வந்து அது வந்து பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் டு $35 billion ஓவர் தி நெக்ஸ்ட் 5 years. நெக்ஸ்ட் 5 yearsக்கான வந்துட்டு $35 billion ஒரு எப்படி சொல்கிறது அதுக்கான ஒரு ஃப்யூச்சர் பிளான் இந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரிஸ் அடைவோம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ட்ரேட் வந்து பண்ண இருக்காங்க இந்தியா அண்டு நியூசிலாண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, so next. China successfully tested a reusable rocket which reusable launch vehicle was successfully tested by China. சரியா? ஸோ எந்த ரீயூசபிள் ராக்கெட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த ராக்கெட் லான்ச். சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் ராக்கெட்டை எவர் ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க 2015லேயே. ஸோ இப்போ ஆஃப்டர் அதுக்கு அந்த ஸ்பேஸ் எக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, ரீயூசபிள் நம்மளும் அதுக்கான ரீயூசபிள் ராக்கெட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒர்க்கில் வந்துட்டு நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியாவும் வந்துட்டு அதுக்கான ரிசர்ச்சில் இருக்காங்க. ஸோ ரீயூசபிள்னா இப்போ வந்து ராக்கெட் போகுது அந்த சேட்டலைட்லாம் கொண்டு போகிறப்ப ராக்கெட் போகுது பாதியிலே வந்து பார்த்திங்கன்னா கடலில் விழற மாதிரியோ இந்த மாதிரி செட்டப்பில் தான் நம்ம இருக்குது. பட் ரீயூசபிளாக திரும்ப வந்து போன ராக்கெட் வந்து கீழே திரும்ப அந்த லேண்ட் ஆகி அதை நம்ம ரீயூசபிள் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து செலவு தான் அதிகமாக இருக்குது. சரி, அதனால வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீயூசபிள் டைப் ஆஃப் ராக்கெட்டை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 2015ல் ஸ்பேஸ் எக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சைனாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியா ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் இட் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாங் மார்ச் 10A அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரீயூசபிள் ராக்கெட் இதில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சைனா சக்ஸஸ்ஃபுல்லி கேரிட் அவுட் தி ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃப்ளைட் ஆஃப் தி ரீயூசபிள் ராக்கெட். சரியா? ஸோ இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம் சப்மரைன்லேருந்து வந்து மிசைலில் லான்ச் பண்ணுற டெஸ்ட்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்து சைனா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்த்தோம். இப்போ வந்து அதுக்கு அடுத்து தான் இந்த லாங் மார்ச். ஓகேவா? த மிஷன் வாஸ் கனெக்டட் யூஸிங் தி லாங் மார்ச் 10A லான்ச் வெஹிக்கிள் ஃப்ரம் ஏ ஆஃப் ஷோர் லான்ச் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ராக்கெட் வந்து எவ்வளோ வெயிட்னா 63 meters வந்துட்டு பார்த்தீங்கன்னா டால் 5 meters in diameter and is capable of carrying 18 ton payload. சரியா? 16 ton payload. ஓகே, ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் மார்ச் 10A இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 63 meters வந்து டால் 5 meters in diameter and 16 ton payload அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து சைனா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரீயூசபிள் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது என்னென்னா வந்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க வந்து இப்போ 2015ல் வந்து ஸ்பேஸ் எக்ஸில் கொண்டு வந்துடலாம். திரும்ப ரிட்டன் வந்து சும்மா அப்படியே லேண்ட் ஆகுற மாதிரி கீழே அப்படியே விழற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இவங்க வந்து கடலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் மாதிரி வச்சு அவங்க கரெக்டாக வந்து ஒரு பெரிய ஒரு நெட்டு மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதுக்குள்ளே நேராக வர மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டு இவங்க அந்த ரீயூசபிள் ராக்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே,
சரி நெக்ஸ்ட் INS மகேந்திரகிரி has been inducted into which naval command? சரியா? ஸோ மகேந்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டில் கமிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை வந்து பில் பண்ணது யார்? மசாகன் டாக் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது மும்பையில் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து இதை பில் பண்ணியிருக்காங்க. சரியா? இது வந்து மகேந்திரகிரி இப்போ ரீசெண்டாக கமிஷன் ஆயிருக்கு. சரியா? ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராஜெக்ட் கிளாஸ் 17A. சரியா? ஸோ இது கீழே வரக்கூடியதான். இது வந்து என்ன ரொம்ப சவுண்ட் லோவாக இருக்கும். எந்த ரேடார் மூலியமாகவும் இதை வந்து டிடெக்ட் பண்ண முடியாது, இங்கே தான் போகுதுங்கிற மாதிரி. ஸோ அந்த டைப் ஆஃப் ஒரு ஷிப்பை இதை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது எந்த ஷிப்யார்ட்னா மசாகன் ஷிப்யார்ட் லிமிடெட். அவங்க தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, மும்பையை சார்ந்தவங்க. அண்ட் கார்டன் ரீச்சும் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் 17A கிளாஸ் வந்துட்டு ஷிப்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ கார்டன் ரீச் கொல்கட்டா. ஓகே, ஸோ இந்த ஷிப்பில் என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீல்கிரி, ஹிம்கிரி, உதய்கிரி, துனகிரி, தாராகிரி, விந்தியாகிரி, நெக்ஸ்ட் தான் மகேந்திரகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாமே வந்து 17A கிளாஸ் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸ்லீத் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து துனகிரி வந்து சான்சோ டக்கோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இனாக்ரேஷன் ப்ரோக்ராம்லாம் வச்சு இது வந்து கமிஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன வந்திருக்கு? மகேந்திரகிரி ஷிப் வந்து கமிஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கேருந்து ஒர்க் பண்ண போகுதுன்னா ஈஸ்ட் நேவல் கமாண்ட் அட் விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 6670 tons அண்ட் டாப் ஸ்பீடு 28 knots அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஸ்லீத் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதான் அந்த ரொம்ப சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், எந்த விதமான எனிமி ரேடார்ஸ்லையும் வந்து சிக்க முடியாத அளவில் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆர்ம்டு வித் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் வாஸ் பில்ட் பை மசாகான் டாக் ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகேவா? ஸோ பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து மசாகன் தான் இந்த ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 17A கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, சரி நெக்ஸ்ட் who won the 2026 Wimbledon women's singles title? ஓகேவா? ஸோ யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிண்டா நோஸ்கோவா அப்படின்னு சொல்கிற செஸ் ரிப்பப்ளிக் சேர்ந்தவங்க. ஸோ இவங்க தான் அந்த விம்பிள்டன் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில்ஸை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிராண்ட் ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ கிராண்ட் ஸ்லாம் ரொம்ப ஏர்லி ஏஜில் இந்த 15 இயர்ஸில் இவங்க வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். விம்பிள்டன் டைட்டில். சரியா? விம்பிள்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த லண்டனில் நடக்கக்கூடிய ஒரு இந்த டோர்னமெண்ட் டென்னிஸ் ஓப்பன். இப்போ வந்து US ஓப்பன், இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு அப்படியே ஆர்டர் படி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வரும். ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் இப்போ தான் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ விம்பிள்டனுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா US ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஜூலையில் விம்பிள்டன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து யார் வாங்கினா செஸ் ரிப்பப்ளிக்கில் லிண்டா நோஸ்கோவா வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? கரோலினா முஸ்டோவா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செஸ் ரிப்பப்ளிக் தான், இவங்க ரன்னர் ஆஃபாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் எஸ் ஜானகி வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் தி நைட்டிங்கேர்ல் ஆஃப் சவுத் இந்தியா. சரியா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ன் வந்து ஆந்திர பிரதேஷில் 1938 பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து DK சிவகுமார் வந்து கர்நாடகாவில் இருந்து அவங்கள வந்து அரசு மரியாதையுடன் அவங்களுடைய அந்த எல்லா விதமான ஃபியூனரல்ஸும் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா ஆபிச்சுரி நியூஸாக என்ன பார்க்குறோன்னா எஸ் ஜானகி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து 4 நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க அண்ட் 33 ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ வந்து ரொம்பவும் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான சிங்கர். ஸோ நைட்டிங்கேர்ல் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூட இவங்கள சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்து 48,000 சாங்ஸ் இன் செவரல் இந்தியன் லாங்குவேஜஸில்
பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வரைக்கும் அவங்களோட கெரியர் ஸ்பேனிங் ஓவர் 6 decades சரியா. ஸோ அதில் வந்து 48,000 சாங்ஸ் வந்து இது வரைக்கும் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரியா. ஸோ ஆந்திர பிரதேஷில் பிறந்து ஸோ அவங்களோட ஃபியூனரல் எங்கே நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் அவங்க மிகப்பெரிய ஒரு பிளேபேக் சிங்கராக வந்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஜானகி அவர்களை வந்து அஸ் அ சிங்கராக ரொம்ப பிடிச்சவங்க தான். ஸோ வந்துட்டு அஸ் ஆபிச்சரி நியூஸாக இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். வாட் இஸ் த தீம் ஆஃப் தி பேப்பர் பேக் டே 2026? ஸோ பேப்பர் பேக் டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெடியூஸ் பிளாஸ்டிக், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்டு சேவ் எர்த் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல அதான் வந்து தீம் சரியா. ஜூலை 2 தான் வந்துட்டு நம்ம பேப்பர் பேக் டே வந்து அஸ் அவேர்னஸ் டேயாக வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பேப்பர் பேக் டே என்கரேஜஸ் பீப்புள் டு ரெடியூஸ் தி யூஸ் ஆஃப் தி பிளாஸ்டிக், தட் இஸ் ஒன் டைம் யூசேஜ் பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ரீயூஸ் மெட்டீரியல்ஸ் வென் எவர் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கம்பேட்டிங் சாண்ட் அண்ட் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் 2026 சரியா. ஸோ இதுக்கான டேனா ஜூலை 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தீம் வந்து ஃப்ரம் சோர்ஸ் டு இம்பேக்ட் ப்ரொடெக்டிங் லேண்ட் அண்ட் லைஃப் ஃப்ரம் சாண்ட் அண்ட் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரியா. சரி நெக்ஸ்ட். ரெடியூஸ் தி இம்பேக்ட் ஆஃப் தி சாண்ட் அண்ட் டஸ்ட் ஸ்டார்ம், ப்ரொடெக்ட் எக்கோசிஸ்டம், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹியூமன் ஹெல்த் தான் வந்து மெயின் தீம். ஓகே, நெக்ஸ்ட். டே ஆஃப் ஹோப் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹோப் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் டேயாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் மலாலா டே. ஸோ மலாலா வந்து பீஸ்க்கான நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க மலாலா நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கான அந்த வேர்ல்டு மலாலா டே எதுக்காக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எஜுகேஷன் அண்ட் உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே ஆஃப் தி மலாலா யூசப்சாயை வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் எஜுகேஷன் அண்ட் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் வேர்ல்டு வைட் அதுக்காக வந்து ப்ரொமோட் பண்ணுற வகையில் வந்துட்டு நம்மளை அவங்களுடைய பர்த்டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். இன்டர்நேஷ்னல் ராக் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் ஜூலை 13 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ராக் டே, ராக் மியூசிக்ஸ் அண்ட் ராக் ஆர்டிஸ்ட் அண்ட் பேண்ட்ஸ்க்கான டே. ஓகே, சரி நெக்ஸ்ட். ஓகே, ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வீடியோ. தேங்க்யூ.